ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் என்னோட வீக்கெண்ட் க்ளீனிங் ரொட்டீனை பார்த்துக்கிட்டே உங்களோட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டை எப்போவுமே க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் கொஞ்சம் மெனக்கிட்ட கூட செய்வேன். அதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் அழகுபடுத்துறதுக்கு ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவேன். மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வீடு க்ளீன் பண்ணுறத ஒரு ரொட்டீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ மந்த்லி, வீக்லி, டெய்லி க்ளீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்பேன். அதை எப்பவும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் நம்ம ரொட்டீன் பண்ணிக்கிறதுனால நமக்கே தெரியாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அந்த பெனிஃபிட்ஸ்னாலேயே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி மோட்டிவேட் ஆகும்போது நம்ம வீட்டை இன்னும் க்ளீனாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ அது எந்த மாதிரியான ரீசன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு நியூலி மேரிடாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி க்ளீனிங் மோட்டிவேஷன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி தனி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அது எதை பற்றினா, நம்ம ரெகுலராக க்ளீனிங் வேலைகள் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் நம்ம ரொம்ப சோர்வாயிடுவோம். சில நேரங்களில் அப்புறமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாமல் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் நமக்குள்ளே வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த க்ளீனிங் வேலைகளை ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம டக்குன்னு அந்த வேலைகளை ஈஸியாக பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, நான் என்னோடய க்ளீனிங் ரொட்டீனை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கும். அந்த ரீசனை நினச்சி பார்த்தேன் அப்படின்னாலே டக்குன்னு நான் எழுந்து போய் க்ளீனிங் வேலைகளை பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். அது என்ன மாதிரியான ரீசன், அந்த விஷயங்கள்லாம் என்னை எப்படி எந்த விதத்தில் மோட்டிவேட் பண்ணுது அப்படின்றது தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோடய க்ளீனிங் ரொட்டீனை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். என்னென்னா, வீடு எப்பவும் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப காமாக இருக்க மாதிரி இருக்கும். மனசு ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க திங்ஸையோ, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு சில ரூமையோ பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் ரொம்ப டென்ஷன் ஆகாமல், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லான மைண்டோடு இருக்க மாதிரி தோணும். ஸோ ஒன்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, வெளியில் நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தோணும். ஸோ அதனால என்னோடய வீட்டை நான் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு எப்போவுமே யோசிப்பேன். அதை ரெகுலராகவும் ஃபாலோ பண்ணுவேன். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கே தெரியாமல் நிறைய டைம் சேவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது எப்போ பாரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் க்ளீனிங் வேலைகள், கிச்சனில் இருக்க க்ளீனிங் வேலையாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்குள்ளே மற்ற ரூம்ஸில் இருக்க க்ளீனிங் வேலைகளாக இருக்கட்டும், அதுலேயே கவனம் செலுத்திட்டு இருக்காமல் அதுக்கு ஒரு ஷெட்யூல் க்ரியேட் பண்ணி அதை நான் ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடச்சிது. அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் தான் என்னோடய க்ளீனிங் வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எந்த க்ளீனிங் வேலைகளும் வச்சுக்க மாட்டேன். அதை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டேன், டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அந்த க்ளீனிங் வேலைகளுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் பார்த்திங்களா, அது தவிர்த்து மிச்சம் இருக்க டைம் பார்த்திங்கன்னா எனக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, நான் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, என்ன கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய டைம் எனக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் இந்த க்ளீனிங் ரொட்டீனை நான் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்னோடய வீட்டை எப்பவும் ஆர்கனைஸ்டாக நீட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணக்கூடிய அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் யாராவது சடனாக வர்றாங்க அப்படின்னா கூட எனக்கு க்ளீனிங் பண்ணுறதுக்குன்னு பரபரன்னு ஓடி போய் வேலை பார்க்குற மாதிரி எந்த விஷயமுமே எப்பவும் இருந்தது கிடையாது. இப்போ யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், கடகடன்னு ஓடி போய் ரூமை க்ளீன் பண்ணுறது, ஹால் க்ளீன் பண்ணுறது, டாய்லெட் க்ளீனாக இருக்கான்னு பார்க்குறது, அந்த வேலைகளில் நிறைய கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவோம்.
ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே இருந்தது கிடையாது. கெஸ்ட்டு வராங்கன்னா சிம்பிளாக நான் ஏதாவது லஞ்சோ இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யோசிப்பேன். இல்லை அவங்களோட எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் யோசிப்பேனே தவிர்த்து க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டைம் எடுத்து அந்த க்ளீனிங் டைம்லேயே வந்து அந்த நாள் ஃபுல்லாக ஓட்ட மாட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நம்ம ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டை நம்ம க்ளீனாக வச்சுருக்கோம், ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கோன்னு அவங்க நோட்டீஸ் பண்ணி அதை நம்மக்கிட்ட சொல்லி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம வந்து க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படின்றத அவங்க கவனிச்சிருக்காங்க, அதை வந்து அவங்க வந்து நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இன்னும் வந்து நம்ம வீட்டை இன்னும் அழகாக வச்சுக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். ஸோ இதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கும் நமக்கு. ஃபைனலாக நான் சொல்ல போகிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்காததுனால நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நான் என்னோடய வீட்டை எப்பவும் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய சில ரீசன்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.